அடுத்து யாருன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க பாய், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பாஷா பேசுறேன். சொல்லுங்க பாஷா பாய். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? ஆமா. இத பொதுவா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா காலமானார் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி. அது முஸ்லிம்கள் அப்படி சொல்லக்கூடாது, காலமானாருங்கிறதுக்கு வேற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லது, உங்களுடைய கேள்விக்கான பதிலை நீங்க தொலைக்காட்சியில பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேக்குறாங்கன்னா, இந்த இறந்து போன உடனே இறந்தவங்களை பத்தி சொல்றதுக்கு பல வார்த்தைகளை வச்சிருக்கிறாங்க. மரணம் அடைந்தார்னு சொல்லுவோம், இறந்துட்டார்னு சொல்லுவோம், நம்மை விட்டு பிரிந்தார்னு சொல்லுவோம். அது மாதிரி காலமானார் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. அவருடைய கேள்வி என்னன்னா, காலமானார்னு சொல்லக்கூடாது, ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, காலத்தோடு காலமாக ஆகிவிட்டார், அதாவது அவர் இல்லாம இயற்கையோடு இணைந்து விட்டார், காலத்தோடு கரைந்து விட்டார் அப்படின்ற பொருள் அதற்கு வருகிறது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அப்படி எப்படி சொல்ல முடியும்? அவர் காலத்தோட எல்லாம் கரையல, அவருடைய உயிர் உடம்புல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறது. வேற ஒரு ஆலமுல் பர்சக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை மறைவு வாழ்க்கையில கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல அவர் காலத்தோட கரைஞ்சிட்டாருங்கிற கருத்துப்படுற மாதிரி காலமானாருங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா பரவலாக இந்த மாதிரி காலமானார்ன்ற சொல்ல முஸ்லிம்கள் நாமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது உள்ளுக்குள்ள அந்த அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. நாம அதை தவிர்த்து கொள்வது நல்ல. காலமானார் என்ற சொல்ல பயன்படுத்தாம வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது, சிறந்தது என்று நாம சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொன்னே நாம புரியணும். ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறோம், புரிஞ்சு பயன்படுத்துறோமான்றதும் அதுக்குள்ள இருக்கிறது. ஒரு வார்த்தையை எப்படி என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறோம்ன்றது இருக்குதுல்ல, அந்த அர்த்தத்தின் அடிப்படையில தான் நாம பயன்படுத்துவோம் எப்போதுமே. உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லு இருக்குதுன்னு கேட்டா இதுக்கு இதுதான் அர்த்தம், இது இப்படித்தான் அப்படின்னு புரிந்து கொண்டு சொல்வதுன்னு இருக்குது. இப்ப இந்த காலமானாரை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய எல்லாருமே அவர் காலத்தோடு கரைந்து விட்டார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்களா, காலமாகி விட்டார் அப்படின்னா இப்ப நாம என்ன விளக்கத்தை மக்கள் சில பேர் சொல்றாங்களோ அந்த புரிதலில் அதை பயன்படுத்துகிறார்களா என்றால் அப்படி பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறது இல்லை. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டார் என்பதற்கு இன்னொரு சொல்லாகத்தான் பயன்படுத்துறாங்களே தவிர அது காலத்தோடு கரைந்து விட்டார், இயற்கையோடு இணைந்து விட்டார், இறைவனோடு ஒன்றி போய்விட்டார் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துறது இல்லை. இறந்துட்டாருக்கு இன்னொரு சொல்லாகத்தான் பயன்படுத்துறாங்க. அதனால அந்த சொல்லை அதனுடைய பொருள் அதுவாக இருந்தாலும், காலமானார் என்பதனுடைய பொருள் அதுவாக இருந்தாலும் அது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் சாதாரண இறப்பு என்பதை ஒரு இலக்கியமாக சொல்லுதல் என்ற அர்த்தமாகத்தான் மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே என்ன நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறது என்பதை பார்த்தும் தான் நம்ம முடிவெடுக்கணும். அதை வச்சுதான் இது தப்பு இது சரின்னு முடிவெடுக்கணும். அந்த வகையில சொல்றதா இருந்தா, இந்த அர்த்தத்தை மனதில் வைத்துக் கொண்டு சொல்வதாக இருந்தால் அது சொல்லக்கூடாது, தப்பு மார்க் அடிப்படை. அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சாதாரண சொல்லாகத்தான் இருக்கிறது, இறப்பு என்பதைத்தான் அந்த சொல்லுல சொல்லிட்டோம் என்று இருந்தால் அந்த சொல்ல பயன்படுத்துறது நமக்கு குற்றம் ஆகாது. ஆனாலும் நாம இப்ப அது ஒரு சிந்தனையாக வந்துட்டதுனால, ஒரு கேள்வியா ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்துல எழுந்த பிறகு மீண்டும் அந்த சொல்ல பயன்படுத்தணும்னா இந்த சிக்கெல்லாம் வரும், இந்த நினைப்பெல்லாம் உள்ள வரும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அது அந்த நினைப்பு நினைக்கத்தான் சொல்லும். நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல, இந்த மருந்தை குடிக்கும் போது நீ குரங்க நினைச்சுக்காதன்னு ஒருத்தருக்கு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த மருந்து அப்படி சொல்லுவாங்க, ஒரு மருந்தை குடிக்கிற நேரத்துல குரங்க மட்டும் நினைச்சுக்காத அப்படின்னு. கரெக்டா மருந்து பாட்டில கையில எடுத்தோட குரங்க நினைப்பு வந்துடும். அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த சொல்ல பத்தியான சிந்தனை வந்துட்ட பிறகு நாம அடுத்த கட்டத்தில் இதை பயன்படுத்தும் பொழுது மீண்டும் அது நமக்கு நினைவுக்கு வந்துடும். அதனால நாம இந்த சொல்ல தவிர்த்து கொள்வது சிறந்தது, நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.